எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கும் நம்ம மேல டவுட்டும் வராது. விடிஞ்சதும் போய் கண்ணு வெட்டி அண்ணன்ட்ட போய் பணத்தை வாங்கிடலாம். நீங்க அபியேட்ட 2 லட்சத்தை கொடுத்துடலாம். கண்மணி கல்யாணத்தை சூப்பரா பண்ணிடலாம். சாமிமா இது நடக்குமா? நடக்கும் பிசாண்டி. கண்மணி என்னோட சிஸ்டர் மாதிரி. அவளோட கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவளோட கல்யாணம் நடக்கும். நம்ம நைட்டு போய் வண்ணரவியலோட கை நாட்டம் வாங்கிடலாம். நீங்க கவலைப்படாதங்க.
ஏக்கா வாங்க. தங்கச்சிம்மா, இன்னைக்கு வீட்டுல கேப்பக்களையும் நாட்டுக்கோழி குழம்பும் என் பேத்தி செஞ்சாடா. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருந்து, அதான் உனக்கும் கொழுந்தனாருக்கும் எடுத்துட்டு வந்தேன்டா. ஏக்கா அப்படியா? ஆமாம்மா தங்கச்சி, நான் இது வரைக்கும் எங்க வீட்டுல கேப்பக்களிக்கு கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டதே இல்லை. அடடடடா, என்ன ருசி, என்ன ருசி, அமிர்தம் மாதிரி இருந்துச்சுமா. ஏக்கா அப்படின்னா குழந்தை கடை போடுற மாதிரி நீங்களும் உங்க பேத்தி வச்சு ஒரு கடை போடலாம் போல இருக்க. ஆமாண்டா, கண்டிப்பா போடலாம். குழந்தைக்கே தப்பு கொடுக்கற அளவுக்கு என் பேத்தி சமைப்பா. ரூபியோட கைப்பக்குவம் அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ஊர் சனமே வாங்கி சாப்பிடும். வேற வேணக்கா ஒரு கடை போட்டுருங்க. நம்ம ஊருக்குள்ள செல்லம்மா கடை போட்டிருக்கா, குழந்தை பிள்ளை கடை போட்டிருக்கா, நீங்களும் ஒரு கடை போடுங்க. இல்லம்மா தங்கச்சி, குழந்தை கஷ்டப்பட்டவா, அவ வயிற்றுல நம்ம அடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ரூபி பிள்ளை நல்ல வசதியா வளர்ந்த பிள்ளை. எங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு வீட்டை பாத்துக்கிடுறதே அவளுக்கு பெரிய விஷயம். அவளை போயிட்டு கடை போடு, அது போடு, இது போடுலாம் சொல்லக்கூடாதுமா. ஆமாக்கா, அதுவும் சாருதான். நல்ல வசதியான வீட்டு பிள்ளைவா. ஆமாண்டா தங்கச்சி, அதனால அவட்ட போய் கடை போடுலாம் நம்மளால சொல்ல முடியாது. அவளுக்கு இஷ்டம்னா அவளே செய்வா. ஆமாக்கா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் தெரியுதே. எங்களுக்கு அவ சமைச்சு போடுறதே பெரிய விஷயமா. மற்ற வீட்டு பிள்ளைலாம் உங்களுக்கு எதுக்குன்னா ஆக்கி கொட்டணும், நான் என்ன மிக்சியா கிரைண்டரான்னு ரூல்ஸ் பேசும். ஆனா இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, என்ன சொன்னாலும் சரி பாட்டி சரி பாட்டின்னு செய்யறா. ஆனா என்ன, அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது சீக்கிரமா சரியாயிடணும்னு நான் இறைவனை தான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். சரி ஆயிரம்க்கா, கவலைப்படாதங்க. ஆ சரிம்மா தங்கச்சி, இந்தாம்மா கேப்பக்களியும் கோழி குழம்பும் இருக்கு. நீயும் கொழுந்தனாரோ நல்லா சாப்பிடுங்க. ஏக்கா, இங்க உள்ள நிலைமைக்கு அவரு சாப்பிடுவாரனே தெரியல. ஏண்டா தங்கச்சிமா? அவருக்கு பிடிச்ச கட்சி பின்னடைவுல இருக்கான், அதான் வருத்தத்துல கிடக்காரு. அதெல்லாம் எதுக்குமா நினைச்சு வருத்தப்படணும்? என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட இன்னைக்கு தானப்பா ஓட்டு என்றாவ லீவு போடுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்லியா, நம்ம உழைச்சாதானமா நம்மளுக்கு சோறு, ஜெயிக்க போறவியெல்லாம் வந்து நம்மளுக்கு சோறு போட போறாவ. நான் போய் என் வேலையை பாக்குறேன், நீங்க வேணா டிவியை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமாக்கா, சில பேர் இப்படிதான் விவரமா இருக்காவே. அது தெரியாம தான் நம்ம தான் அந்த கட்சி தான் இந்த கட்சி தானே அடிச்சுக்கிடியோம். நான் அப்படிலாம் கிடையாதுடா தங்கச்சிமா. உங்களை சொல்லலக்கா, என் புருஷனை மாதிரி ஆட்களையும் பேரனை மாதிரி ஆட்களை சொல்லிக்கிடியே. அவனுக்கு பிடிச்ச கட்சி ஜெயிக்க போதுன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு தெரியும், ஈவியா வார்த்தைப்பட்டுட்டு கிடக்காவே. அதங்க சொன்னேன். கொழுந்தனார வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுடா. இந்தாம்மா இத பிடி. சரிங்கக்கா. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். யாரு ஜெயிச்சாலும் நம்ம உழைப்பு தான் முதலில் முக்கியம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். யாரு ஜெயிச்சா என்ன, நம்மள அவைய நல்லா பாத்துக்கிட்டா போதும். நல்லாட்சி தந்தாலே நம்மளுக்கு அதுவே சந்தோஷம் தானே. ஆமாங்கக்கா, அதுவும் சரிதான். ஆட்சி நல்லபடியா நடத்தினாலே போதும். மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நல்லா பத்திரமா பாத்துக்கிடணும், நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரணும். அதான்க்கா முக்கியம். யாரு ஆட்சி செஞ்சா என்ன, நல்ல ஆட்சியா இருந்தா அது போதும். ஆமாடா தங்கச்சிமா, இதுக்காகலாம் குழந்தை நேரம் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிவை. இதுல கேப்பக்களியும் கோழி குருமாவும் இருக்கு. குழந்தை நேரம் சாப்பிட சொல்லு, அவரே கவலைகளை மறந்து துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுவாரு. சரிங்கக்கா. உங்க வீட்டுல எல்லாம் என்ன நடக்கு? என் வீட்டுல தானே என் பேரனும் தம்பி சேகரும் துள்ளி குடிச்சிட்டு கிடக்கானுவ. எல்லார் வீட்லயும் இதே நிலைமைதாக்கா. சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஒரே சந்தோஷம். பழைய ஆட்கள் தான் கொஞ்சம் பீல் பண்ணிட்டு கிடக்குதுவே. ஆமாண்டா தங்கச்சிமா, நீங்க நல்லா சாப்பிடுங்க, நான் போயிட்டு பெறவு வரேன்டா. ஏன்க்கா உட்காந்து பேசுங்க. இல்லம்மா தங்கச்சி, நீ முதல்ல சாப்பிடு. அக்கா உட்கார்ந்து இருக்காவலேன்னு நீ அறக்க பறக்க சாப்பிடுவா. நிதானமா நீயும் கொழுந்து நேரம் உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா, நான் பெறவு வாரேன். சரிங்கக்கா. அக்கா இப்படி இருக்கணும், கூட பிறந்தவைய கூட தோத்து போயிருவாவே. எவ்வளோ பாசமா கொண்டு வந்து தந்துட்டு போறாவே. ஏங்க வருத்தப்படாதங்க, வாங்க கேப்ப களியும் கோழி குழம்பும் சாப்பிடுவாங்க.